புதிய தலைமுறையின் உங்களூர் உங்கள் குரலில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இருபிரிவு மீனவர்களிடையே நேரிட்ட மோதலில் 2 உயிரிழப்பு. பதற்றத்தை தணிக்க வன்முறை மூண்ட கிராமத்தில் போலீஸ் குவிப்பு. இணையம் துறைமுக திட்டத்திற்கு கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு. உடனடியாக கைவிட வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன் மண்டியிட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக சிறப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தல். தவறினால் தடையை மீறி நிகழ்ச்சியை நடத்தப்போவதாக பேரவை அறிவிப்பு. தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைகள் நீரெடுக்க தடை. பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவள்ளூர் அருகே இருபிரிவு மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எழாவூர் அருகே வல்லம்பேடு குப்பத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் 2 மீனவர்களிடையே தகராறு ஏற்பட்டது. அதனால் பிரச்சினை நீடித்து வந்த நிலையில் அது இருபிரிவரிடையான மோதலாக உருவெடுத்துள்ளது. நேற்று கத்தி மற்றும் ஈட்டிகளால் அவர்கள் ஒருவரையொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். மோதலின் போது 10க்கும் மேற்பட்ட வீடுகளும் சூறையாடப்பட்டன. தாக்குதலில் படுகாயமடைந்து சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 மீனவர்கள் இன்று காலை உயிரிழந்தனர். வன்முறை தொடர்பாக 4 பெண்கள் உட்பட 5 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் சிலரை தேடி வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கலவரம் காரணமாக வல்லம்பேடு கிராமத்தில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். 10 பேர் வெட்டினாங்க. 2 பேர் அதுல செத்து போயிட்டாங்க. 2 பேர் இப்போ இன்னும் சீரியஸா இருக்குது. எதுவும் டாக்டர் சொல்றாங்க இது 2 நாள் ஒரு 1 ஹவர் போட்டா தெரியும், இனிமேல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இணையம் வர்த்தக துறைமுக திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மீனவ அமைப்பினர் மண்டியிட்டு போராட்டம் நடத்தினர். உலக மீனவர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி இந்த நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உலை வைக்கும் இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இது மத்திய அரசின் மிகப்பெரிய மோசடி திட்டம் என்றும் அவர்கள் சாடினர். பின்னர் தெற்காசிய மீனவ கூட்டமைப்பு, இணையம் பெட்டக மாற்று எதிர்ப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. நாங்கள் மீன்பிடி துறைமுகத்தின் வழியாகவும் வர்த்தக துறைமுகத்தின் வழியாகவும் 50,000 மீனவர்கள் நேரடியாகவும் 1 லட்சத்து அதிகமான மக்கள் மறைமுகமாக வேலைவாய்ப்பு பெறுகின்றார்கள். இணையம் பெற்ற மாற்று முனையத்தாலே சில இன்ஜின்களுக்கும் இன்ஜின் ஆபரேட்டருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குமே தவிர மீனவர்களுக்கு வேலை கிடைக்காது. மாறாக இங்க கப்பல் வந்து செல்கின்ற இடத்திலே மீன்பிடி படகுகளை இடித்து செல்லும். இந்த கப்பல் வந்து செல்கின்ற போது அந்த கடல் பகுதி எண்ணெய் கசிவு ஏற்பட்டு மீன்கள் வாழ இயலாத இடமாக மாறிவிடும். இணையம் வர்த்தக துறைமுகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். முள்ளூர் துறை, மிடாலம் ஆகிய கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் கருப்பு தினமாக அனுசரித்தனர். மேலும் கருப்பு கொடி ஏந்தி இணையம் புத்தந்துறை வரை ஊர்வலமும் நடைபெற்றது. அதில் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த மாவட்டத்தில் பூர்வீக குடிமக்களாக இருக்கிற பல லட்சக்கணக்கான மீனவர்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணையம் கடற்கரை பகுதியிலே ஒரு சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனைய திட்டத்தை இந்த மாவட்டம், இந்த கடற்கரை தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வலியுறுத்தி திருவாரூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக் குழுவை அமைத்திட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. பயிர் பாதிப்பு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கேட்டுக் கொண்டனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக விவசாயிகள் கூறினர். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 உடனடியாக வழங்கிட வேண்டும். வங்கிகளில் பெற்றுள்ள கடன், வணிக வங்கிகளில் பெற்றுள்ள கடன்களை, விவசாயிகள் பெற்றுள்ள கடன்களை அனைத்தையும் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்த சிறப்பு சட்டம் இயற்றப்படாவிட்டால் தடையை மீறி நடத்தப்படும் என ஜல்லிக்கட்டு பேரவையினர் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்த பின்னர் ஜல்லிக்கட்டு பேரவையினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். வரும் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி எங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திட வழிவகுக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் 2017 தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துவோம். அனைத்து மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, சிவகங்கை, அரியலூர் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நாளில் ஒரே டைமில் மாடு அவுப்போம். ஜல்லிக்கட்டை நடத்துவோம். ரூபாய் நோட்டு பிரச்சனையால் சிவகாசியில் காலண்டர் தயாரிக்கும் பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கும் காலண்டர்கள் தேக்கமடைந்து விட்டதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாட்காட்டிகளுக்கு பெயர் பெற்ற சிவகாசியில் 2017ஆம் ஆண்டுக்கான காலண்டர்களை தயாரிக்கும் இறுதிக்கட்ட பணியில் சுமார் 600 நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தன. தயாரித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படவிருந்த நிலையில் செல்லாத ரூபாய் நோட்டு பிரச்சனை காலண்டர் தயாரிப்பாளர்களின் தலையில் பேரிடியாய் இறங்கிவிட்டது. தீபாவளிக்கு பிறகு ஆர்டர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா காலண்டரும் தயார் பண்ணி எல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த மணி பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தவங்க வந்து டெலிவரி எடுக்க வர மாட்டேங்கிறாங்க. புதுசாக ஆர்டர் கொடுக்குறவங்களும் தயங்கிக்கிட்டு இருக்காங்க. மூலப்பொருட்கள் வாங்குறதுலையும் வேலை ஆளுகளுக்கு கூலி கொடுக்கறதுலையும் இந்த 1000 ரூபா 500 ரூபா சில்லறை தட்டுப்பாடுகள் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. முன்பணம் கொடுக்காத வாடிக்கையாளர்கள் தந்த ஆர்டர்களின்படி காலண்டர்களை தயாரித்து முடித்துள்ள போதிலும் அவர்கள் நேரில் வந்து வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். பணப்புழக்கம் முடங்கிவிட்டதால் சம்பளம் கிடைக்காமல் தொழிலாளர்களும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எங்களை மாதிரி ஆளுக்கு நாட்கள் வேலை என்ன செய்ய முடியும்? பேங்க்ல போய் நாங்கள் போய் மாற்ற முடியுமா? இருக்கப்பட்டாலும் தான் மாற்றுறாங்க. ரூபாய் ஒழிக்கிறேங்கிறாங்க. அங்கே போய் பாருங்க, எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மாற்றுறாங்க. எங்களை மாதிரி அன்றாட 2000 3000 மாற்ற முடியல. யாரும் சீரழிஞ்சு ரொம்ப சின்னடமாகி போச்சு. 500,000 டிமாண்ட்னால நாங்கள் இங்கே வேலையும் போட்டு அன்சீசன் டைம் இந்த டயத்தில் நாங்கள் அந்த வேலையை பார்த்தா தான், இல்லாட்டி எங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் போய் வரிசையில் நிற்கிறாப்புல இருக்கு. இதுக்கு எங்களுக்கு ஒரு வழி வேணும். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய நாட்காட்டிகள் தற்போது சிவகாசியிலேயே மூட்டை கட்டி வைக்கப்பட்டுள்ளன. ரூபாய் நோட்டு பிரச்சனை எனும் முட்டுக்கட்டை நீங்கினால்தான் காலண்டர் மூட்டைகள் சிவகாசியிலிருந்து வெளியேறும் என்பது மட்டும் உண்மை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணேஷ்குமார். குளிர்பான ஆலைகள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. பிரபாகர் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைகள் அதிகளவு தண்ணீர் எடுப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் குளிர்பான நிறுவனங்கள் 1000 லிட்டர் தண்ணீர் எடுக்க 37 ரூபாய் 50 காசுகள் மட்டுமே கட்டணமாக செலுத்துவதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. குறைந்த விலைக்கு தண்ணீரை வாங்கும் நிறுவனங்கள் குளிர்பானமாகவும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராகவும் அதிக விலைக்கு விற்பதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க குளிர்பான நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. தேனியில் பிளாஸ்டிக் பை விற்பனையை தடுக்கச் சென்ற அதிகாரிகளை கடைக்குள் வைத்துவிட்டு கடை உரிமையாளர் தப்பியோடினார். கம்பம் நகராட்சியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பை விற்பனை செய்யப்படுகிறதா என அதிகாரிகள் அவ்வப்போது சோதனை நடத்துவர். அதுபோல் மாலையம்மாள்புரத்திலும் ஒரு மளிகை கடையில் இன்று அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதில் மூட்டை மூட்டையாக பிளாஸ்டிக் பைகள் கடையில் இருப்பது தெரியவந்தது. திடீரென கடைக்காரர் அதிகாரிகளை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு தப்பியோடினார்.
சம்பவ இடத்திற்கு வந்த கம்பம் வடக்கு காவல்துறையினர் பூட்டை உடைத்து அதிகாரிகளை மீட்டனர். கடையிலிருந்து 70,000 ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடை உரிமையாளர் ராஜகோபாலையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வேன் ஓட்டுநர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கொட்டக்குடியைச் சேர்ந்த ஓட்டுநர் முத்துப்பாண்டி வேலை முடித்துவிட்டு அதிகாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த அடையாளம் தெரியாத நபர்கள் ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கினர். அதில் பலத்த காயமடைந்த முத்துப்பாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொடைக்கானலில் நடிப்பிசை புலவர் KR ராமசாமியின் பெயரில் கட்டப்பட்ட நினைவரங்கம் பாழடைந்து வருவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த கலையரங்கம் சுமார் 15 வருடங்களாக பூட்டப்பட்ட நிலையிலேயே கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இதனை புதுப்பிக்க பல லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும், இருப்பினும் அந்த பணிகள் முழுமை அடையவில்லை என்றும் கூறப்படுகிறது. சுமார் 1000 பேர் அமரக்கூடிய வசதி கொண்ட இந்த கலையரங்கத்தை புதுப்பித்தால் பொது நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தலாம் எனவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் சரவணனிடம் கேட்டபோது கலையரங்கை புதுப்பிக்கும் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திடக்கழிவு நுண்ணுர செயலாக்க மையத்தை மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. நுண்ணுர மையம் அமைக்கப்பட்டது முதல் தங்கள் பகுதிகளில் கொசுக்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும், மிகுந்த துர்நாற்றம் வீசுவதால் வீடுகளில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக கூறி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியும், வாயில் துணிகளை கட்டியும், கைகளில் கருப்பு கொடியுடனும் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டித்து மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியர் ராஜா மாணவர்களை தகாத வார்த்தைகளால் தொடர்ந்து திட்டி வருவதாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தினர். திருப்பந்துருத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் தீபன் என்ற 12ஆம் வகுப்பு மாணவர் சிறப்பு வகுப்புக்கு வராததால் அவரை தலைமை ஆசிரியர் ராஜா தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவர் தீபனுக்கு தஞ்சை அரசு மருத்துவமனையில் கவுன்சிலிங் அளிக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த தொகுதிக்குட்பட்ட புதியமுத்தூர் கடைவீதியில் இருந்த மதுக்கடை ராஜமங்கலம் மருத்துவமனை மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகில் மாற்றப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கோயிலுக்கு செல்லும் சாலையில் இந்த கடை அமைந்துள்ளதால் மாணாக்கர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆகவே அந்த டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நியாய விலைக் கடையில் உள்ள பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பதாக கூறப்படும் ஊழியரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. ஆலங்குடி ஊராட்சியில் உள்ள அந்த கடையில் பணிபுரியும் ஒரு ஊழியர் இத்தகைய செயலில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உயரதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடை முன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறப்படும் ஊழியருக்கு எதிராக மக்கள் முழக்கமிட்டனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பகுதியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லட்சுமாங்குடி வழியாக வடபாதிமங்கலம் வரை செல்லும் சாலை கடந்த 6 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சிதிலமடைந்திருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பள்ளி செல்லும் குழந்தைகளும் வயதானவர்களும் சாலை கடக்க சிரமப்படுவதாகவும் அதிக விபத்து நிகழ்வதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் புல்லாலக்கோட்டை சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுமார் 5 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை 10 ஆண்டுகளாக சீர் செய்யப்படாததால் மிகவும் சேதமடைந்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் வெடிவைத்து வெளியேற்றப்பட்ட ஏரி நீரால் 500 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டதாக கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மீன் வளர்ப்பிற்காக ஏரியில் வெடி வைத்ததால் அதிலிருந்த நீர் முழுவதும் வெளியேறியது. இதனால் அப்பகுதியில் உள்ள 500 ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஏரியில் இருந்த மீன்களை பிடித்து அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை கழிவை பயன்படுத்தி தேயிலை தூள் உற்பத்தி செய்வதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சில தொழிற்சாலைகளில் தேயிலை தூள் தயாரிப்பின் போது கழிவு தேயிலைகளை 5 முதல் 10% வரை பயன்படுத்துவதற்கு பதிலாக 70% வரை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதை தொழிற்சாலைகள் தவிர்க்க வேண்டும் என தேயிலை தோட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் பாலக்கரை அருகே உள்ள கடைகளில் திருடர்கள் சிலர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் உள்ள கடைகளில் கொள்ளையடிக்க முயற்சிக்கும் திருடர்கள் அருகே ஏடிஎம் மையத்தில் காவலாளி இருப்பதை கண்டதும் தப்பியோடினர். அந்த காட்சிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அதனை மீட்டு விசாரணை நடத்தி வரும் போலீசார் திருடர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சில்லறை தட்டுப்பாட்டை சமாளிக்க பேடிஎம் ஆப் மூலம் பண பரிவர்த்தனையில் சிறு வணிகர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மளிகை கடை, தேநீர் கடை போன்றவற்றில் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக வியாபாரம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் திருச்செங்கோடு பகுதியில் மொபைல் மூலமாக பண பரிவர்த்தனை மூலம் தங்கள் வியாபாரத்தை சில்லறை வணிகர்கள் தொடங்கியுள்ளனர். தடை பண்ணதிலிருந்து டீ கடைக்கு டீ சாப்பிட வரவங்க பார்த்தீங்கன்னா 500 நோட்டு 1000 நோட்டு வாங்கலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. இப்போ அதனால் அவங்களுடைய தேவைகளை நிறைவு பண்ணுறதுக்காக நம்ம இப்படி ஒரு பேங்க்கில் ஒரு ஐடியா கேட்டப்போ இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு பர்ஸ் மாதிரி நம்ம அதை உபயோகப்படுத்தலாம். ₹1 ₹10 ₹20 எவ்வளோ நாளும் அவங்க பேங்க் டு நம்ம பர்ஸ்க்கு கொண்டு வர மாதிரி பணத்தை ஈஸியாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தனியார் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமானது. மாரனூரில் இயங்கி வரும் தனியார் நூற்பாலையின் பஞ்சுக்கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. இது மேலும் பரவி ஆலையில் பல்வேறு இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அங்கிருந்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் வருவதற்குள்ளாக ஆலையின் பல்வேறு பகுதிகளும் இயந்திரங்களும் எரிந்து சேதமடைந்தன. இதன் பின்னர் வந்த தீயணைப்பு படையினர் தீ மேலும் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடன் தொல்லை மற்றும் வறுமையினால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது மிகுந்த வேதனை அளிப்பதாக IAS அதிகாரி சகாயம் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் நிலை உயரும் போதுதான் அது மேம்பட்ட சமூகமாக இருக்க முடியும் என கூறினார். இந்த தேசம் கிராமங்களினுடைய தேசம். உழவர்கள், விவசாய பெருமக்கள் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று போற்றப்படுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆங்காங்கே விவசாயிகள் வறுமையின் காரணமாக, கடன் தொல்லையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கின்ற செய்தி மிகுந்த வேதனையை அளிக்கிறது. நமக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய உழவர் பெருமக்கள் வாழுகின்ற பொழுதுதான் அது உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னவராயன் கோட்டையில் விவசாயி ஒருவர் பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். பொன்னவராயன் கோட்டை பகுதியில் 3 ஏக்கர் நிலத்தை விவசாயி மாசில்லாமணி குத்தகைக்கெடுத்து விவசாயம் செய்திருந்தார். இந்நிலையில் தண்ணீர் இல்லாததால் சம்பா பயிர்கள் காய்ந்து பெரும் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தண்ணீரின்றி சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் மாசில்லாமணிக்கு நிலத்தை குத்தகைக்கு விட்ட உரிமையாளர் தனக்கு உரிய நெல்லை தர வேண்டும் என கேட்டதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த நிலையில் இருந்த விவசாயி மாசில்லாமணி பூச்சிக்கொல்லி மருந்தை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பட்டுக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த 3 வயலும் பட்டு போயிட்டு ஒண்ணுமே இல்லை. 3 வயலும் நட்டமா போயிட்டு
அதை அவங்க பயக்காரவங்கள்ட்டே கடன் வாங்கி தான் அந்த வயலை நாங்கள் இது விவசாயம் பண்ணது. சரி, அவங்க அப்பா டீ குடிக்க காலையில் போங்காட்டி அங்கே வச்சு பேசியிருக்காங்க. இல்லைன்னா வயது மட்டும் போயிட்டு நட்டத்தில் போயிட்டு நான் உங்கள் காசை எப்படியாச்சும் அடைச்சிடுறேன், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து போய் போர் செட்டில் அந்த போர் செட்லேயே மாத்திரை வாங்கி முழுங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே மணல் லாரி கார் மீது மோதி விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 பேருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கேரளாவிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற கார் மீது மணல் லாரி மோதியதில் கார் முற்றிலும் நொறுங்கியது. அதில் கார் ஓட்டுநர் மற்றும் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மற்றொரு பெண் மருத்துவமனையில் உயிரிழந்தார். காரின் இடுபாடுகளில் சிக்கியிருந்த முகமது ஷாபீர், ஜானுசா ஆகியோரை காவல்துறையினர் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. Thank you.